2026 சட்டமன்ற தேர்தல் கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு செய்யறதுல திமுகவினுடைய திட்டம் என்ன என்பது பற்றி நாம விரிவா பார்க்க இருக்கிறோம். தொகுதி பங்கீடு தொடர்பா திமுக என்னென்ன வியூகங்களை வகுத்திருக்கு, எவ்வளவு தொகுதிகளை மற்ற கட்சிகளுக்கு கொடுக்க இருக்கு என்பது தொடர்பான பல்வேறு தகவல்களை நாம பார்க்க இருக்கிறோம். நேயர்களே, இது தொடர்பான விரிவான தகவல்களோட எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கக்கூடிய தகவல்களை நாம கேட்கலாம். திமுக கூட்டணியில் தேமுதிக புதிதாக இணைஞ்சிருக்கிறதுனால தொகுதி பங்கீட்டை திமுக எப்படி எதிர்கொள்ள போகிறது, திமுகவினுடைய வியூகம் என்ன அப்படின்னு பல்வேறு எதிர்பார்ப்புகள் இருக்குது. திமுகவை பொறுத்த வரைக்கும் 2021 சட்டமன்ற தேர்தலில் 12 கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு செஞ்சுருந்தாங்க. திமுக மட்டும் நேரடியாக 173 இடங்களில் போட்டிட்டு இருந்தாங்க. உதயசூரியன் சின்னத்தில் திமுக மொத்தம் 187 இடங்களில் போட்டிட்டு இருந்தாங்க. திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் கட்சிக்கு கடந்த முறை 25 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தது. கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் விசிக, மதிமுக போன்ற கட்சிகளுக்கு 6 தொகுதிகள் திமுக கூட்டணியில் ஒதுக்கியிருந்தாங்க. ஒட்டுமொத்தமாக 12 கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு அப்படிங்கிறது திமுக கிட்ட இருந்து கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த முறை திமுக கூட்டணியில் புதிதாக தேமுதிக வந்திருக்கிறாங்க. ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தல் மூலமாக மக்கள் நீதி மையமும் திமுக கூட்டணியில் இருக்கிறாங்க. அதனால மக்கள் நீதி மையம் கட்சிக்கும் தொகுதிகளை ஒதுக்க வேண்டிய கட்டாயம் திமுகவுக்கு இருக்கு. இந்த தொகுதி பங்கீடை பொறுத்த வரைக்கும் திமுகவின் வியூகம் என்ன அப்படின்னா, கடந்த முறை 173 தொகுதியில் நேரடியாக திமுக போட்டிட்டு இருந்த நிலையில் இந்த எண்ணிக்கை அப்படிங்கிறது வரக்கூடிய தேர்தலில் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக 165 170 தொகுதிகள் வரைக்கும் திமுக போட்டியிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. திமுக நேரடியாக போட்டியிட்ட தொகுதியில் ஒரு 5 7 தொகுதிகள் வரைக்கும் திமுக குறைத்து கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு மீண்டும் 25 தொகுதிகள், அப்படி இல்லைன்னா 1 இல்லை 2 தொகுதிகள் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடந்த முறை 6 இடங்களில் போட்டிட்டு இருந்தாங்க. இந்த முறை அவர்களுக்கு ஒரு தொகுதி கூடுதலாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மக்கள் நீதி மையம் திமுக கூட்டணிக்குள்ளே வர்றதுனால மக்கள் நீதி மையம் கட்சிக்கு 2 அல்லது 3 தொகுதிகள் வரை கொடுக்கப்படலாம்னு சொல்கிறாங்க. தேமுதிகவுக்கு 7 தொகுதிகள் வரை ஒதுக்கிவிட்டு ஒரு ராஜ்யசபா சீட் தேமுதிகவுக்கு கொடுக்கப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏற்கனவே கூட்டணியில் இருக்கக்கூடிய சில கட்சிகளுக்கு தொகுதிகளை குறைக்கிறதுக்கு திமுக திட்டமிட்டிருக்கிறாங்க. ஒட்டு மொத்தத்தில் திமுகவினுடைய வியூகம் அப்படிங்கிறது திமுக நேரடியாக 165 170 தொகுதிக்குள்ளே போட்டியிடலாம் அப்படின்னும், உதயசூரியன் சின்னத்தில் மட்டும் அப்படின்னா 180 தொகுதிகளில் திமுக போட்டியிடலாம் அப்படின்னும் சொல்கிறாங்க. இதுதான் திமுகவினுடைய தொகுதி பங்கீடு வியூகமாக இருக்கிறது. 22ஆம் தேதி முதல் கூட்டணி கட்சிகளோடு தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை திமுக நடத்த போகிறாங்க. ஒரு வாரத்தில் தொகுதி பங்கீடை இறுதி செய்வதற்கு திமுக திட்டமிட்டிருக்கிறாங்க. அதனால் இன்னும் ஒரு 10 நாட்களுக்குள்ள திமுக கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகளை ஒதுக்க போகிறது அப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் விடை கிடைக்கும். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.